நான் ரொம்ப பாராட்டுறேன். அது ஒரு புள்ள பிடிக்கிற கும்பல் பாஜக. போற இடத்துல எல்லாம் புள்ள பிடிச்சு கொண்டு வந்து உள்ள வச்சுக்கிறாங்க. அது என் கருத்து இல்ல, அதிமுகவின் கருத்து. எல்லாம் பிஜேபிக்கு பயந்து அவங்க வீட்டுல பெரியவங்களை பென்சில் வாங்குறதுக்கு கூட வெளியில அனுப்புறது இல்ல. ஏதாவது பேசி பார்ட்டியில சேர்த்துக்கிட்டு உறுப்பினர் அட்டை கொடுத்துடுவாங்களோன்னு பயந்து. நீங்க வேணா பாருங்க, 405 கூட வெல்வாங்களே வெளியே, அது குறையாது. அவங்க கிட்ட இந்த கையில நோட்டு பெட்டி, இந்த கையில ஓட்டு பெட்டி. பெயிண்ட் கலர் மாற்றி அதுக்கு மெட்ரோ ரயில், வந்தே பாரத் ரயில், தேஜஸ்வி ரயில் சொல்லி தமிழ் இந்தியா முழுவதும் புது வகையான ஒரு கொள்ளை மத்திய அரசாங்கம் செய்யுது. ஆனால் 3000 ரூபாய் கொடுத்தாதான் டிக்கெட்டு. வாயில வடை மட்டும் இல்ல, உப்புமாவே கிண்டுவார் ரவை இல்லாம. திமுக எப்போதெல்லாம் இறையாண்மைக்கு எதிரானது என்று அவர்கள் பேசினார்களோ, தமிழர்கள் இறையாண்மைக்கு எதிரானவர்கள் என்றுதான் வட இந்தியா பேசி இருக்கிறது. இவரு ஒரு கட்சிக்கு தலைவராய் இருக்கிறதுக்கு பதிலா ஏதாவது கல்யாணத்துல வீடியோகிராஃபரா போயிருந்தாருன்னா இன்னும் பெரிய ஆளா வந்திருப்பார். அண்ணாமலையை பாத்தீங்கன்னா கூட நிக்கிறவனையே வீடியோ எடுத்து வெளியில விட்டு சுத்துவார். அவர் பத்திரிகையாளர் முன்பு வந்து குறிப்பாக இந்த ஜாஃபர் சாதிக்கு இந்த ட்ரக்ஸ் இஷ்யூல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கக்கூடிய சம்பந்தத்தை பற்றி தொடர்ந்து நாங்கள் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கின்றோம். கொகைன் அதிகமாக பயன்படுத்துற மாநிலங்கள்ல முதல் இடம் உத்தரப்பிரதேசம். ஓபியம் அபின் அதிகமாக பயன்படுத்துகின்ற மாநிலங்களில் முதல் இடம் உத்தரப்பிரதேசம். சரி, இந்த பட்டியலில் தமிழ்நாடு எங்க இருக்கு? 33வது இடத்துல இருக்கு. அப்படி பார்த்தா அவை ஆளுகின்ற மாநிலம் பூரா அப்படித்தான் இருக்குது. இன்னைக்கு கூட 450 கோடி பிடிச்சிருக்காங்க ஆளுகின்ற மாநிலத்தில். அதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு? இன்னைக்கு அந்த முன்னாள் முதலமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும், இது போன்ற அரைவேக்காட்டுத்தனமான பதில் சொல்லக்கூடாது. இவங்கள முன்னாள் முதலமைச்சரா பொறுப்புல இருந்திருக்கிறாங்க. நாகாலாந்து, உத்தராகண்ட், ஹிமாச்சல், குஜராத் பார்டர் ஸ்டேட்ல வெளியே வர்றத ஒரு காவல்துறை பிடிக்கிறாங்கன்னா இட் ஷோஸ் தேர் எஃபிஷியன்சி. ஒரு காலம் அதிமுக ஒரு தொண்டனை கூட இவங்களால அசைக்க முடியாது. ஒண்ணு வேணாம், உங்களால டெல்லியில ஒரு அசைக்க முடிஞ்சதா? உங்களுடைய பித்தலாட்டத்தை சுப்ரீம் கோர்ட் தோல் உரிச்சு காட்டிட்டான். அது மாதிரி எங்களை நினைச்சிருக்காங்களா? சிஏஜி அறிக்கையில் 7.5 லட்சம் கோடி ஊழல் செய்திருக்கிறீர்கள். என்ன பதில் சொல்றீங்க?